சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. அதான் உங்களுக்கு பிரச்சனை இப்போ? நான் தான் பிரச்சனையா? லவ் பண்ணியா? ஆமா. திரும்ப தாலி கட்டணும்னு சொல்ல எத்தனை தடவை கட்ட உனக்கு கல்யாணம் பண்ண தாலி கட்டுவானு? இப்ப எதுக்கு தேவையில்லாம தேவையில்லாத உண்மை பேசுறேன். தேவையில்லாத பேசுறேன்னு உங்க சொல்லாத. கூட எனக்கு வாழ பிடிக்கல. சத்தியமா உங்க கூட வாழ பிடிக்கல. எனக்கு உங்க கூட இருக்கிறது தேவையில்லாத. தயவு செஞ்சு போயிடு. சொன்னியே திரும்ப தாலி கட்டான்னு சொன்னா எத்தனை தடவை கேட்டிருப்பான்? ஆமா. எத்தனை தடவை கேட்டிருப்பான் கல்யாணம் ஆமா, பண்ணலான்னு? கேட்டதே கிடையாது. கேட்டதே கிடையாது. ஆமா. கேட்காதே அவன் சர்டிஃபிகேட் வந்து என்கிட்ட குத்தி வச்சிருக்கா. ஆமா. கேட்காதே என் கூட வந்து கேட்டு போகணும். மரியாதை கேட்டுருமா? கல்யாணம் ஆன விஷயம் உங்களுக்கு தெரியாதா? சொன்னாங்க அவ்வளோன்ட்டு கேளு இப்போ. வணக்கம்ப்பா. வணக்கம் மேடம். என்ன பேரு? ஆனந்த் மேடம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பொன்னேர்லேருந்து வரேன் மேடம். என்ன பிரச்சனை? லவ் பண்ணியிருந்தேன் பிரச்சனை மேடம். லவ் பண்ணது பிரச்சனையா? இல்லை லவ் பண்ணது பிரச்சனை இல்லை. லவ் பண்ணேன் நல்லா தான் போயிருந்து. இப்போ திடீர்னு பிரச்சனை மேடம். தெளிவா சொல்லுங்க. எங்க அந்த பொண்ணை எங்க பாத்தீங்க, எங்க சந்திச்சீங்க, எப்படி லவ் ஆச்சு? ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்தேன் மேடம். 2 வருஷம் முன்னாடி பார்த்தேன். லவ் பண்ணது முன் தான் போய் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி 6 வருஷமா பார்க்காதே ஃபோனில் பேசியிருந்தேன். 6 வருஷம் 4 வருஷமா பார்க்காத பேசியிருந்தேன். மொத்தமா 6 வருஷமா அந்த மொத்தம் 6 பொண்ணு வருஷம் ஆகுது. 4 வருஷம் ஜஸ்ட் போன்ல தான் ஃபோனில் தான் பேசுறீங்க. பேசியிருந்தேன். எங்க சந்திச்சீங்க? இப்போ தான் மேடம் 2 வருஷம் முன்னாடி தான் சந்தித்தேன். லவ் பண்ணணும்னு சொல்லணும்னு தான் போய் பார்த்தேன். நான் வேலை விஷயமா போயிருந்தேன். வேலை விஷயமா எங்க போயிருந்தீங்க? அவங்க ஊருக்கு போயிருந்தேன். அவங்க ஊர் எது? அவங்க ஊர் ரெடின்ஸ். சரி. அங்கே ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன். ஃப்ரெண்டுக்கிட்ட பேசியிருந்தேன். இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. பேசியிருந்தேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து லவ் பண்ணுறேன்னு அவங்க தான் சொன்னாங்க. இல்ல, ஒரு ஃப்ரெண்டு. எந்த ஃப்ரெண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க? அவங்க ஃப்ரெண்டு மீனா. மீனா. அந்த ஆமா. மீனா உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க தான் வேலை விஷயமா பொண்ணை பார்த்தேன். அவங்க தான் கூப்பிட்டு இருந்தாங்களாங்க? ஆமா. சரி, ஓகே. பார்த்தேன், பேசினேன். ஃபோனில் தான் பேசியிருந்தேன் 4 வருஷமா. அது வரையும் முதல் தடவை நீங்க அந்த பொண்ணை பாத்தீங்க? இல்லை பார்க்கல. இப்ப நீங்க சொன்ன விஷயம் என்னன்னா, 6 வருஷமா ஒரு பொண்ணு நீங்க லவ் பண்றீங்க. ம் 4 வருஷமா போன்ல பேசுறீங்க. 2 வருஷம் முந்தி தான் ஐ லவ் யூன்னு அவ சொன்ன பிறகுதான் நீங்க 2 பேரும் சந்திச்சீங்க. இந்த பொண்ணை 4 வருஷம் முந்தி 6 வருஷம் முந்தி எங்க சந்திச்சீங்க? 6 வருஷம் முடிஞ்சு அங்கேயும் சந்திக்கல மேடம் நான். உங்க ஃப்ரெண்ட் யாரும் மீனான்னு சொன்னீங்க. ஆமாம் மீனான்னு சொன்னேன். அவன் வேலை விஷயமா நீங்க இங்க வந்தீங்க. அங்கே போயிருந்தேன். சரி, அப்போ மீனா வேலைக்கு விஷயமா நீங்க இங்க வந்து வேலை பண்ண ஆரம்பிச்சீங்க. ம் அப்ப இந்த பொண்ணு நீங்க லவ் பண்ண பொண்ணோட பேர் என்ன? கார்த்திகா. கார்த்திகா. ம். கார்த்திகா நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சிருச்சு? மீனா தான் என் ஃபோன்லேருந்து பேசினாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அது என்ன சடனா நீங்க வேலைக்கு வரீங்க, வேற ஏதோ பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க? எதுக்காக? ஃப்ரெண்டு மேடம். ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறேன்னு என் ஃபோன் வாங்கி பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க. இல்லை அவங்க இல்லை நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். உங்க போனை யூஸ் பண்ணி அவங்க பேசினாங்க. ஆமா, அப்படி ஆமா. சொல்லுங்க. அப்படி பேசியிருந்தாங்க. தொடர்ந்து ஒரு 4 வருஷமா பேசினிருந்தேன். ஒரு 2 வருஷம் சின்ன பிரச்சனை அழுதேன். வீட்டில் இது மாதிரி ப்ராப்ளம்ட்டு அழுதேன். அப்போ சொன்னாங்க. என்ன பிரச்சனை வீட்டுல? வீட்டில் திட்டினாங்க. எதுக்காக? சிம்பிளாக திட்டினாங்க. ஏன் அது மாதிரி பண்ணுகிறேன், ஏன் பசங்களோட சேர்ந்து உதாரி சுற்றி நிறுகிற வேலை வெட்டி போகுது அப்படின்னு திட்டினாங்க. நான் அழுதேன். வீட்டில் கூட இது மாதிரி புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதேன். அப்போலாம் லவ் பண்ணல. ஜஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசியிருந்தது. அப்புறம் திடீர்னு வந்து சொல்லிச்சு, இந்த மாதிரி உன்னை தான் லவ் பண்ணுறேன்
எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன் டைரெக்டாக, நான் வந்து உன்னை பார்த்ததில்ல, நீ வந்து என்னை பார்த்ததில்ல, திடீர்னு இதுமாதிரி சொல்கிறிய, நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். அதனால் சொல்லிச்சுன்னா, நீ எப்படி வேணா இரு, எனக்கு அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்கள்கிட்ட 4 வருஷம் பேசியிருக்கிறேன், உன் கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கா, உன்னை நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே, யாரையோ கட்டிக்க போகிறேன் சரியா, என்னை பிடிச்சிருன்னு சொல்கிறலாம், நான் உன்னை கட்டிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சரி வா பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்த நாளே போய் பார்த்தேன். அவங்க வேலைக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. அப்போ போய் பார்த்து பேசினேன். சொன்னாங்க அவங்க, பார்த்து பேசிட்டான், ஓகே பிடிச்சிருக்கு, இப்படி தான் இருப்பியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாளே 4 வருஷம் பேசுகிறேன். ஃபஸ்ட் நாள் தோல் மேலே கை போட்டேன். ஃபஸ்ட் நாள் தோல் மேலே கை போட்டு கூட்டின்னு வந்தேன் அவங்க ஃப்ரெண்டுங்க கிட்டே. நீ இந்த மாதிரி இருப்ப நான் நினச்ச பார்க்கலடா, இவ்வளோ க்ளோஸ் ஆகணும்னு நினச்சி பார்க்கலன்னு சொல்லிச்சது. கேட்டான் அப்போ நான், பிடிச்சிருக்கா, ஏன் சும்மா பேசினதெல்லாம் நீ சொல்லாத, பிடிச்சிருக்கேண்ணா, நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் கலராக இருக்கும், அழகாக இருக்கும், நான் கருப்பாக இருக்கேன், எனக்கே தெரிஞ்சுது. நான் சொன்னேன் அப்போவே, நான் இப்படி இருக்கிறேன், உனக்கு பிடிச்சிருக்கா, சும்மா பேசினதுக்கோசலாம் சொல்லாத, உங்கள் ஃப்ரெண்டுங்க அதை சொல்லுவாங்க நல்லா யோசி அப்படின்னு சொன்னேன். தெளிவாக சொன்னேன். ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. வீட்டில் கூப்பிட்டு போய் காட்டினேன். இதான் லவ் பண்ணேன். வீட்டுக்கே கூப்பிட்டு போய் காட்டினேன். இதான் லவ் பண்ண போகிறேன், இதான் லவ் பண்ணின்னு இருக்கிறேன், இவள் தான் கட்டிப்பேன் அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் காட்டினேன். வீட்டில் எதுவும் சொல்ல, ஒன்றுமே சொல்ல, உன் வாழ்க்கை நீ தான் இருந்தாலும் ஃபேஸ் பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. யாரை வேணால் கட்டிக்கோ, பொறுத்து தங்கச்சி இருந்து பொறுமையாக கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானா சொன்னேன், சரி ஓகே பொறுமையாக இருந்து கட்டிக்கிறேன். ஸ்மூத்தாக போயிருந்தேன் மேடம். 7ஆம் மாதம் 14ஆம் தேதி கல்யாணம் பண்ணேன். கோயிலில் இட்டுன்னு போய் கல்யாணம் பண்ணல, என்னால் முடிஞ்சது, என்னால் கஷ்டப்பட்டு ஒரு தாலி வேணும் போய் கைத்தில் கட்டினேன். கோயிலில் இட்டுன்னு போய் கட்டல, நடு ரோட்டில் இட்டுன்னு போய் கட்டினேன். பாத்திரத்துலேயே கட்டினேன். முழுக்க கேட்டேன், உனக்கு சம்மதமா, கல்யாணம் பண்ணிடலாமா வேணாவா, முழுக்க சம்மதம்னு சொல்லிச்சு. தாலி கட்டினேன். ஸ்மூத்தாக போயிருந்தேன் மேடம். பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் சொல்லுதுன்னா, நீ எனக்கு தேவையில்லை, எங்கள் வீட்டில் ஒன்றும் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சு. உங்கள் வீட்டில் ஓகேன்னு சொன்னாங்க? எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க மேடம். எங்கள் வீட்டுக்கே கூட்டு போய் ஏன் சடனாக ஒரு டிசிஷன் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க? ஏன் நடு ரோட்டில் கல்யாணம் பண்ணீங்க? நடு ரோட்டில் கல்யாணம் கொஞ்சம் பிரச்சனை, எனக்கு அதுக்கும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? நான் ஒரு பையன்கிட்ட பேசினிருந்தது. நான் சொன்னேன், ஏன் தேவையில்லாத பேசினிருக்கிறா, நம்ம 2 பேரும் உள்ள வச்சுக்கணும், எதுக்கு அவங்க அதெல்லாம் போய் பேசினிருக்கிறா அப்படின்னு சொல்லி திட்டினேன். நம்ம இது மாதிரிலாம் இருந்தால் பிரிஞ்சிருவோம், சத்தியமாக பிரிஞ்சிருவோம், ஏன் இது மாதிரிலாம் பேசினிருக்கிறேன், நிறைய தடவை திட்டிருக்கிறேன், அடிச்சு கூட இருக்கேன். அடிச்சு நிறைய பேர்கிட்ட பேசுவாளா? நிறைய பேருக்கெல்லாம் பேசாத மேடம், நிறைய பேருக்கெல்லாம் நைட்டும் பகலும் பேசுவேன் ஃபோனில். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? பெயிண்டிங் வேலை பார்க்குறேன் மேடம். நல்ல வருமானம் இருக்கா? இருக்குது மேடம். ஸோ செட்டில்டாக தான் இருக்கீங்க. கல்யாணம் பண்ண பிறகு அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கலாம் அந்த தைரியத்தோடு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க. பட் ஒரு கல்யாணம் பண்ணிக்கும் போது உங்கள் அப்பா அம்மா கிட்ட அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனீங்க, அதே மாதிரி அவள் உங்களை கூட்டிகிட்டு போனாங்களா? அவங்க கூட்டின்னு போகலாம். அப்போ நீங்கள் கேட்டேன் மேடம். நான் அப்போ கேட்டேன், உங்கள் வீட்டில் வந்து பேசுவா அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் இன்னும் 5 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் வீட்டில் வந்து பேசுகிறேன், வீட்டில் வந்து பேசிட்டு கூட நம்ம வீட்லேயும் ஓகே சொன்னாங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ என் பக்கம் இருந்தேன்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, எங்கே போனாலும் நீ என் பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா. நான் இருப்பேன் அவங்க பக்கம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தையோசம் நான் ரிஜிஸ்டர் பண்ணல. ஏன் ரெஜிஸ்டர் பண்ணல? ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அவங்க சர்டிஃபிகேட்லாம் என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க மேடம். பட் கல்யாணம் பண்ணுறதுக்கு முந்தி அட்லீஸ்ட் அவங்க வீட்டில் போய் ஒரு பெர்மிஷன் கேட்கணும்ல. அவங்க என்ன கேட்கல மேடம், கூட்டே போல. நான் அவங்க கேட்க வேணாம், நீங்க கேட்டிருக்கலாம். நான் கேட்டுக்கலாம் தான் மேடம். அதுதானே நான் கேட்டேன் மேடம். ஒன்றுக்கு ஒரு 5, 6, 10 தடவை கூட கேட்டிருப்பேன். உங்கள் வீட்டில் நான் பேசுகிறேன், நான் லவ் பண்ணுறேன், என்னை கட்டிக்கு போகிறேன் அப்படின்னு நீ சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லு எனக்கு போதும் அப்படின்னு நான் பேசினேன். ஏன் அவசரப்பட்டு பண்ணீங்க? கொஞ்சம் பிரச்சனை, சண்டை மேடம் எனக்கு அவளுக்கும் அடிக்கடி வாய் தகராறு. சரிங்க, சண்டை வந்தாலும் என்ன அப்படி ஒரு அது ஒரு நொடியில நீங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? கல்யாணம்னா அவ்வளோ கல்யாணம் பண்ணா இதானே மேடம் கட்டி போறேன், இதானே இருக்கு போறேன் அப்படின்னு கல்யாணம் பண்ண மேடம். இதானே எல்லாமே முறைன்னு ஒண்ணு இருக்குல்லப்பா. நான் பேசினேன் மேடம், வீட்டில் வந்து பேசுறேன், எங்க வீட்டில் தான் ஓகே சொல்லிட்டாங்களா, இனிமே நான் உனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு பேசினேன் நான். இல்லப்பா, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இது நீங்க அந்த பொண்ணு லவ் பண்ணிருக்கீங்க, 4 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கீங்க, 2 வருஷமா அவங்க நீங்க லவ்வர்ஸா மாறினீங்க, 6 வருஷமா ஒருத்தர் தெரியும். அன்னைக்கு மட்டும் நீங்க அந்த அவங்க அம்மா அப்பா நீங்க பாத்துட்டு வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு சப்போர்ட்டுக்கு அவங்க இருந்திருப்பாங்கல்ல. அவங்க கூட்டு போல மேடம், என்ன வர தேவைன்னு சொல்லிட்டாங்க. சரி, அந்த பொண்ணு தான் வேணாம், அந்த பொண்ணு சொல்லல, நீங்க ட்ரை பண்ணிருக்கலாம்ல. சரி, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி இருந்தோம் 2 பேரும் ஒண்ணா போய் அவங்க அம்மா அப்பா பாத்துருக்கலாம்ல. அவங்க கூட்டு போல மேடம், வர தேவைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆன பிறகு மேடம் அவங்க வந்து சொன்னாங்க, நீ வந்து எங்க வீட்டுல கேட்டானா எங்க வீட்டுல தர மாட்டாங்க. நீ கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆனா கூட பரவாயில்ல, நீ வந்து கேட்டானா எங்க வீட்டுல தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 பேரும் மேஜர்ஸ் தானே? ஆமா மேடம். அப்புறம் என்ன பிரச்சனை? அவங்க வந்து தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வீட்டுல, நீ வந்து கேட்டானா தர மாட்டாங்க. அந்த பொண்ணு உங்களை வீடு வேற வராம அப்படியே நிறுத்திருக்கு மேடம். வீடு வேற வர அதுதான் கேம் பிளானா தெரியல மேடம். அது அவங்கள தான் கேட்கணும். அது 4 வருஷம் பேசுறீங்க,
பகல் போன்ல பேசுறீங்க, 2 வருஷம் லவ் பண்றீங்க. என்ன அந்த பொண்ணோட கேரக்டர், அந்த பொண்ணோட வீக்னஸ் என்னன்னு புரிஞ்சுக்காம என்னப்பா ஏன்பா இப்படி நான் love நிறைய தடவை பண்றீங்க? கேட்டிருக்கேன் மேடம், நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஏமாத்திட்டு போறேன், எங்க வீடு வரையும் வராது மேடம். அவ்வளோ நம்பியிருக்க மாட்டேன் நான். உங்க நம்பிக்கை ஓகேங்க, நீங்க 100% லவ் பண்ணிருக்கீங்க. ஆனா அந்த பொண்ணு அதே மாதிரி 100% உங்களை லவ் பண்ணிருக்கா? லவ் பண்ணியிருக்கு மேடம். அப்ப ஏன் இந்த மாற்றம்? லவ் பண்ணியிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஓகே சொல்லியிருக்கேன் சரிப்பா, மேடம். அப்ப ஏன் இப்ப சேஞ்ச்? அவ்வளோ 6 வருஷம் உங்களை பார்க்காமலே லவ் பண்ணிருக்க அந்த பொண்ணு, நீ எப்படியா இருந்தாலும் எனக்கு பரவாயில்லன்னு சொன்ன அதே பொண்ணு, அப்ப என்ன பிரச்சனை? அதான் மேடம், ஒரு 6 மாசமா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு அவங்கள்ட்ட பேசி நின்றது. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட், உங்க Just ஒரு ஃப்ரெண்ட், அவ friend. ஃப்ரெண்டா? அவங்க ஃப்ரெண்டு பேசி நின்றது. ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதிகமாக பேசாத, வேணாம், நம்ம 2 பேரோட முடிச்சிடலாம், நம்ம 2 பேர் தான் முடிவு வச்சல, ஒன்று நான் தான், நீ தான் முடிவு வச்சல, ஏன் பேசுற, எதுக்கு பேசுற அப்படின்னு கேட்டேன். இன்னொரு விஷயம் கேட்கணும் எனக்கு. கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னீங்க, சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் வாழ்ந்தீங்களா? அந்த பொண்ணு அவங்க பொண்ணு வீட்டுக்கு அவங்க வீட்டில் தான் மேடம் இருந்தது. ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் வாழ்ந்தோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் மேடம் இருந்தோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ அப்படி எப்படி நாங்கள் இருந்தோம். சரி, எங்க இருந்தீங்க? உங்க வீட்டுல? எங்கள் வீட்டில் வந்து இருந்திருக்கு மேடம். நான் கூப்பிட்டு வந்துருக்கிறேன், என் கூட நைட்டு தனியாக இருந்திருக்கு. கல்யாணம்னு சொல்றது என்னப்பா அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமா? சரி, இப்போ இந்த பொண்ணு உங்க கூட இல்ல, உங்க அம்மா அப்பா இப்ப என்ன சொல்றாங்க? நீ தானே போன, நீ தானே தெரியண, உன் விருப்பம் தான் அப்படின்ட்டாங்க சிம்பிளாக. வேறு எதுவும் பேசல, போக முடியும்னு சொல்லிட்டாங்க. ஒரு வார்த்தை சொன்னதுக்கோசம் அந்த ஒரு வார்த்தை தாங்க முடியாத பாய்சன் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தேன் மேடம். நான் எனக்கு தேவையில்ல அப்படி அப்போ சொல்லும் போது எனக்கு புரியல, ஏன் திடீர்னு தேவையில்லைன்னு சொல்லி. இந்த மாற்றம் எப்போ நீங்க பாத்தீங்க? நீங்க கல்யாணம் பண்ணது ஆகஸ்ட்ல சொன்னீங்க, ஜூலைல 7வது மாசம் சொன்னீங்க. 7வது மாதம். அதுக்கப்புறம் இந்த பையனை இவங்க எப்போ சந்திச்சாங்க? அவங்க எப்போ சந்திச்சாங்கன்னு எனக்கு தெரியல மேடம், அது அவங்கள தான் கேட்கணும். நான் எப்போ பார்த்தேன்னா ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தேன். 2 months. ஆமாம், அவங்க ஒரு நாள் நைட்டு என் கூட இருந்தாங்க. அப்போ ஃபோன் வந்தது, யாருன்னு கேட்டேன். ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போது, ஃப்ரெண்டு தானே, ஏன் சும்மா ஃபோன் பண்ணுகிறேன் கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன், ஃபோன் வாங்கி அப்போ தான் பேசுகிறேன். ஏன்னா சும்மா ஃபோன் பண்ணுகிற அப்படின்னு கேட்டேன். நீ யாருன்னு என்ன கேட்டான். அவன் ஹஸ்பண்ட் பேசுகிறேன் அப்படின்னா. அவன் சிரித்தான். அப்போவே அவன் ஹஸ்பண்ட் சொன்னோடனே சிரித்தான் அவன். அந்த சிரிப்புக்கு அர்த்தம் எனக்கு அப்போ தெரியல, இப்போ தான் தெரிஞ்சுது. சரி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட நீங்க கேட்டீங்க இவ யாருன்னு சொல்லி? அதுக்கு என்ன சொல்லிச்சுன்னா, எங்கள் சொந்தக்காரு எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி அண்ணன் தானே, சரி இருக்கட்டும் பரவாயில்ல பேசுன்னு சொன்னேன். அவனா கூட வெளியே போயிட்டு வந்துருக்குது. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவங்க ஃபோனில் ஒரு நாள் பார்த்தேன். அவங்க ஃபோனில் ஃபோட்டோ வச்சுருந்தாங்க ஒரு நாள். அவ ஃபோனில் நான் கேட்டேன், அது வந்து எங்கள் சொந்தக்கார் தான், எங்கள் சொந்தக்கார ஃபேமிலியோட வெளியே போனால் அப்போ ஃபோட்டோ எடுத்தான் அப்படின்னு சொல்லிச்சு. ஃபேமிலியோட எடுத்தேன், ஏன் தனியாக அவனை கூட ஏன் கட்டி பிடிச்சி எடுத்துக்கிற ஃபோட்டோன்னு கேட்டேன். அம்மா நான் அந்த பக்கம் தாங்க, நான் இந்த பக்கம் நின்று நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், எங்கள் அண்ணன் தானே அப்படின்னு சொல்லிச்சு. அண்ணன் தானே சொல்லுது, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசணும் பார்த்தீங்களா என் நம்பர்லேருந்து அவனுக்கு. அவன் ஃபோன் பண்ணி அவன் வந்து வாட்ஸ்அப்பில் அந்த பொண்ணு அவனும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சான். அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவனுக்கு தெரியுமா? அவங்கள்ட்ட சொன்னால் அவன் நம்பலை மேடம். அது இப்போது அவங்க வந்து புடியலன்னு சொன்னாங்க, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி புடியலன்னு சொன்னாங்க. அது தாங்க முடியாத பாய்சன் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்போ வந்து வந்தாங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. நீ ஏன் வர, அந்த பொண்ணு வந்துச்சு, நீ ஏன் ஹாஸ்பிட்டல் வர, என்ன புடியலன்னு சொல்கிறீ அப்படின்னு கேட்டேன். நான் டேரெக்டாக கேட்டேன், என்ன புடியலன்னு சொன்னீங்க, ஹாஸ்பிட்டல் வர, நான் செத்தானா இருந்தாண்ணா வராதுடி இங்கே போடி அப்படின்னு சொன்னான். அப்போ வந்து ஏன் இது மாதிரிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலே என்ன அங்கே பெட் மேலே கட்டி பிடிச்சி ஆயுது. நீ ஆயுது ஏன் இது மாதிரிலாம் பண்ண, எனக்கோசமாக இது மாதிரிலாம் பண்ண, ஏன்டி இதுமாதிரி சொல்கிறேண்ணா, எப்படி இருக்கணும் உனக்கு தெரியாதா, ஒரு நாள் உன்னை பார்க்காத இருந்துக்கிறேண்ணா, ஒரு நாள் உங்கள்கிட்ட பேசாத இருந்துக்கிறேண்ணா, ஏன் இது மாதிரி பண்ணுற, ஏன் இது மாதிரி கேட்குற அப்படின்னு கேட்டேன் நான். அதுக்கு சொன்னாங்க, நீ இல்லாத என்னால் இருக்க முடியாது. வணக்கம்மா, என்னம்மா பேரு? கார்த்திகா. ஆனந்த தெரியுமா? தெரியும். சரி, ஆனந்த எங்க சந்திச்சீங்க? ரெடில்ஸ். எப்போ சந்திச்சீங்க? போன இயர்ல தான். போன இயர் தான் உங்களுக்கு தெரியுமா? ஒரு வருஷமா தான் ஆனந்த இல்ல, தெரியுமா? அதுக்கு முன்னாடியே தெரியும், பார்த்தது கிடையாது. அவர் சொன்னபடி 4 வருஷம் நீங்க 2 பேரும் போன்ல பேசுனீங்க. ஆமா. நீங்க ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கீங்க, வாழ்ந்தா உங்க கூட தான் வாழ்வேன்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் உண்மையா? உண்மைதான். கல்யாணம் பண்ணிருக்கீங்க. மற்றவங்களுக்குலாம் யாருக்கும் தெரியாது, சும்மா இதுக்காண்டி தான் பண்ணாங்களே தவிர மித்தபடி மற்றவங்களுக்குலாம் தெரிஞ்ச மாதிரிலாம் கல்யாணம் பண்ணலை. நீங்க 2 பேரும் ஆனா கல்யாணம் ஆயிருக்கு. உலகம் இருந்துச்சோ, உங்க அப்பா அம்மா இருந்தாங்களோ அதெல்லாம் இல்லை, ஆனா உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. லவ் பண்றேன்னு சொன்ன உடனே ஆனந்த் உங்களை அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அதே இது நீங்க ஏன் ஆனந்த் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போல? வீட்டுல தெரியும், நான் அவங்ககிட்டே சொல்லிட்டேன் வீட்டுக்குலாம் வராதீங்க அப்படின்ட்டு. அது எப்படிமா? அவங்க நீங்க லவ் பண்றீங்க, அவரை தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்றீங்க, கல்யாணம் முடிஞ்சிடுச்சு,
வீட்டில் தெரிஞ்சா ப்ராப்ளம் ஆகும், நான் படிக்கிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, 5 இயர் கழிச்சு லைஃப்ல செட்டில் ஆனதுக்கப்புறம் சரி, மேரேஜ் அப்போ அவர் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது இது சொல்லிருக்கலாம்ல சொல்லிட்டேனே எல்லாமே சொல்லிட்டேனே. சொல்லியிருந்தாங்களா? லைஃப்ல செட்டில் சொன்னாங்க. ஆகு, அப்ப அதுக்கப்புறம் ஏன் நீங்க கல்யாணம் பண்ணீங்கப்பா? அவங்க நான் சொல்லிருக்காங்கல்ல. திரும்பி இருக்கும்போது அவங்க தான் மேரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் திரும்பினதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும். திரும்ப சொன்னாங்க, திரும்பினேன், கல்யாணம் பண்ணிட்டாங்க, திரும்பினதுக்கு தாலி கட்டினாரா? ஆமா, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். உங்களை திரும்ப சொன்னாரா? ஆமா, திரும்ப சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். தாலி கட்டியிருக்காருன்னு ஆமா, சொல்லியா? ஆமா, அதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் ஓகே சொல்லியாச்சு. நான் வீட்டுக்கும் வந்துட்டேன். நான் எங்கள் வீட்டுக்குலாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன், என் ஃபேமிலிக்குலாம் இதெல்லாம் செட் ஆகாது, நான் உன்னை எப்போ நீ லைஃப்பில் செட்டில் ஆகுறியோ அப்போ நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க தான் அதை கேட்கல. தேவையில்லாமல் என் பின்னாடி வர்றது, பிரச்சனை பண்ணுறது, எங்கே போனாலும் செத்துருவேன் மிரட்டுறது, எது பண்ணாலும் செத்துருவேன் தான் ஃபர்ஸ்ட்டு பென் பண்ணுறது. 6 வருஷம் ஒருத்தர் நல்லா புரிஞ்சிருக்கீங்க. 4 வருஷம் ஃப்ரெண்டாக இருக்கும் போது எல்லாமே நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆகும் போது தான் இந்த ஃப்ரெண்டா மாதிரி இருக்கும்போது ப்ராப்ளம். நீ எல்லாம் பேசாத, சொன்னாலும் பிடிக்கும். சரியா? என் ஒய்ஃப் வரும்போது இன்னொருத்த கூட போறேன்னா எனக்கு பிடிக்குமா? தேவையில்லாமலாம் பேசாத. தேவையில்லாம பேசல. ஃப்ரெண்டா இருக்கும்போது எல்லாம் பேசினா எனக்கு பிடிச்சிருந்தது, இல்லைன்னு சொல்ல. தேவையில்லாம ப்ராப்ளம் பண்ணி செத்துருவேன், எது கேட்டாலும் செத்துருவேன் மிரட்டுறது. இவன் செத்துருவான்ற பயத்தினால தான் இவன் பின்னாடி என்ன சொன்னாலும் நான் செய்ய ஆரம்பிச்சேனே. செத்தா என் மேலே தான் ப்ராப்ளம் வரும், ஏன்னா வீட்டுக்கெலாம் போய் கூட்டிகிட்டு போயிட்டேன். நான் செத்தா உன்னை தான் தேடி வருவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் ஒரு லெவலுக்கு மேலே நான் இவன் சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பித்தேன். பிளேட் எடுத்துகிட்டு வந்து என் எதிர்க்க வச்சுட்டு நிற்கிறது கழுத்தில், நீ வரலன்னா நான் செத்துருவேன். எதுக்காக பிரச்சனைகள்? நான் வேற ஒருத்தவங்க கூட பேசிட்டு இருந்தேன், அந்த பேசுறதுக்கு காரணமானதா இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமா, நான் பேசினேன். எதுக்காக உன்னை பேசுனீங்க? பிடிக்கல, அதனால நான் பேசினேன். இவனை சத்தியமா கொஞ்சம் கூட பிடிக்கல. லவ்ன்ற பேர்ல அவ்வளோ டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான். டார்ச்சர் பண்ணா இன்னொருத்த கூட பேசக்கூடாதுன்னு சொன்னா அது ஆமா, டார்ச்சர். பேசினேன் நான். உனக்கு நான் வந்துச்சா என் இஷ்டம், நீ தேவலாம் பேசிட்டு இருக்காத. நீங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணிருக்கீங்க, ஒரு நம்பிக்கையில தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அப்படி என்னம்மா அப்படி டார்ச்சர் பண்ணிட்டாரு அவரு? என் கூட மட்டும் இருக்குன்னு நினச்சி தப்பு மேடம். அவளுக்கு என் கூட மட்டும் பேசணும்னு நினச்சி தப்பு. ஃப்ரெண்டா இருக்கும்போது எல்லாம் பேசலாம் மேடம். எனக்கு அப்போ சந்தோஷமா இருந்தது. எதனால மேடம் இவங்க வந்திருக்காங்க? இவங்க கூட இருக்கணுமாமா? இவங்க கூட இருக்கணுமாமா? இவங்க கூட நியாயமா அவர் இங்க நியாயம் தேடி இப்ப போய் வந்திருக்காரு. நான் இப்ப அவங்க கூட போய் வாழணுமாமா? அதானேம்மா முறை. அதுக்கு இங்கே என்ன வச்சுட்டு போயிட சொல்லுங்க தயவு செஞ்சு. அவங்க கூட இருக்கதான் ஒண்ணுதான், அப்ப எங்கேயாவது போய் விழுதும் ஒண்ணுதான். ஏன் லவ் பண்றது இதெல்லாம் தெரியலையா? அது தெரியல, அது உண்மைதான் மேடம். லவ் இஸ் பிளைண்ட்னு சொன்னது கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்றீங்களா? அது உண்மைதான். இந்தம்மா 6 வருஷம் ஒருத்தர் கூட நீங்க சுத்தி இருக்கீங்க. ஒரு வார்த்தை போய் எங்க வெளியில போய் சுத்துனது கிடையாது மேம். அவர் கூட போய் வாழ்ந்திருக்கீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்திருக்கீங்க. எங்கேயுமே போனது கிடையாது மேம். அவர் கூட நீங்க அவர் வீட்ல நீங்க எங்கேயும் போனது கிடையாதா? ஒரு நிமிஷம் மேடம். எங்கேயும் போனது கிடையாது. வெளியில எங்க கூட்டிட்டு போயிருக்க? எங்கேயும் போனது இல்ல. எங்கேயுமே போனது கிடையாது. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கியா? ஃபங்க்ஷன் ஒண்ணு கூட்டி அவ்வளவுதான். வெளில எல்லாம் போய் சுத்தினதுலாம் கிடையாது. என் கூட வந்து நைட்டு தாங்களா? தங்கல. மாசமா இல்ல? இல்ல. சரி, அது என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. நிரூபிச்சிடு. நிரூபிக்குவா? நிரூபிச்சிடு. நீ தானே வந்து எங்க அத்தைக்கு சொன்ன போய் கிச்சன்ல அசியமா இருக்கா? அப்ப என் கூட அசியமா இருக்குன்னு சொல்லாத சரியா? 1 நாள் 2 நாள் இல்ல. கூல் உட்காருங்க. என்ன லவ் பண்ணிட்டு நீ பேசாத, தயவு செஞ்சு நீ பேசாதேன்ட்ட நான். எனக்கு நீ பேசுறது பிடிக்கல, தயவு செஞ்சு பேசாத. இப்ப நான் தான் உன்னை நீ வேண்டாம் சொல்லல, எதுக்கு என்ன நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? புரியாது. இப்போ உங்களால நான் எவ்வளவு அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா? அப்ப நான் எனக்கு ஆபரேஷன் பண்ற அளவுக்கு போயிருக்கோம் மேடம் நாங்க. இதனால என்னம்மா என்ன ஆபரேஷன்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். இப்ப என்னதான் மேடம் உங்களுக்கு ப்ராப்ளம், அதை மட்டும் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ப்ராப்ளம் அவர்கிட்ட கேட்டாருன்னா அவர் தான் பேசுவாரு. இப்ப நான் உங்ககிட்ட கேள்வி இருங்க மேடம், நானே கேக்குறேன். அதான் உங்களுக்கு பிரச்சனை இப்போ? நான் தான் பிரச்சனையா? லவ் பண்ணியா? ஆமா. திரும்ப தாலி கட்டணும்னு சொல்ல எத்தனை தடவை கேட்டேன் உனக்கு கல்யாணம் பண்ண தாலி கட்டுவானே? இப்ப எதுக்கு தேவலாம்னா தேவலாத உண்மை பேசுறேன். தேவலாத பேசுறேன்னு சொல்லாத. கூட எனக்கு வாழ பிடிக்கல, சத்தியமா உங்க கூட வாழ பிடிக்கல. எனக்கு உங்க கூட இருக்குது தேவலாத. தயவு செஞ்சு போயிடு. சொன்னே திரும்ப தாலி கட்டான்னு சொன்னா எத்தனை தடவை கேட்டிருப்பான்? ஆமா. எத்தனை தடவை கேட்டிருப்பான் கல்யாணம் ஆமா, பண்ணலான்னு? கேட்டதே கிடையாது. கேட்டதே கிடையாதா? ஆமா. கேட்காதே அவன் சர்டிஃபிகேட் வந்து என்கிட்ட குத்தி வச்சிருக்கா. ஆமா. கேட்காதே என் கூட வந்து மரியாதை கேட்டுருமா? சொல்லு, இதெல்லாம் பேசக்கூடாது தான். இருந்தாலும் பேசுறேன். நீ வந்து இங்க பேசுறதுனால நீ நல்லவன் ஒன்றே எல்லாரும் நம்பிட போறது கிடையாது. உன்னை பத்தி கெட்டனாவே இருந்தா மாறா, நிஜமா கெட்டனாவே இருந்தா மாறா. நான் நல்லவன் யாரும் நினைக்க தேவையில்ல, என் மனசாட்சி தெரியும். ஒரு சின்ன முள்ளு கூட உடம்புல பட்டா எனக்கு வலிச்சது, இங்க வலிச்சது எனக்கு. அந்த மாதிரி இருந்தா பொண்ணு குறைச்சல
டயலாக் குறைச்சல் இல்லையா? நல்லா பேசுறப்ப டயலாக் குறைச்சல் இல்லைன்ட்டு. இப்போ நீங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கு என்னப்பா காரணம்? இவனை பிடிக்கல மேடம், என்ன லவ் டார்ச்சர் பண்றாங்க. எப்போ பார்த்தாலும் செத்துருவேன் மிரட்டுறது தான் மேடம் இவனுடைய லைஃப். அப்போல இருந்து லவ் டார்ச்சர்னு சொல்றீங்க. எதுக்கு என்ன ஒண்ணு பண்ணாலுமே நான் செத்துடுவேன், நான் எங்க இருந்தாலும். இப்ப பிரச்சனைகள் எதனால உங்களுக்கு நடுவுல அது அவங்களுக்கு தான் தெரியும் அதனால பிரச்சனை ஆரம்பிப்பாங்கன்னு. சந்தோஷமா தானே இருந்தீங்க? எல்லாமே சந்தோஷமா தான் மேடம் பேசிட்டு இருந்தோம். தேவையில்லாம ஏதாவது ஒரு விஷயத்துல சந்தேகப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல எல்லாம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா ஒர்க் பண்ற இடத்து வாசல்ல வந்து நின்னு பிளேடு வச்சு நிப்பான். உண்மையாலே எனக்கு செத்துருவேன் சொல்லிட்டு நீ பேசலனா நீ என்னை விட்டு போயிட்டேன்னா நான் இந்த மாதிரிலாம் பண்ணிப்பேன். நீங்க பேசாம இருந்தீங்க அதுதான் நான் கேக்குறேன்மா. இவன் கேளுங்க என்ன சொல்லிட்டாரு, நீங்க சொல்லுங்க. சொன்னாரு எதனால உங்க நடுவுல பிரச்சனை வந்திருக்கு? சந்தோஷமா தானே இருந்தீங்க? சந்தோஷமா தான் மேம் இருந்தேன். ஏன் ஆபீஸ்க்கு முன்னாடி போய் பிளேட் எடுத்து நான் சாக போறேன்னு சொல்றீங்க? ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். ஒரு நாள் நான் எங்க லைஃப் தான் முக்கியம், நான் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன் மேடம். என்ன வீட்டுக்கு கூட்டின்னு போறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு பைக்ல இருந்து குதிச்சிட்டேன். நான் உங்க கூட வரதோ ஒண்ணுதான், நான் இந்த மாதிரி விழுந்து சாகுறதோ ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி இதோ கூட்டின்னு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு போறேன். எங்கன்னு தெரியுமா? உங்க சண்டை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க சொல்றீங்க. சண்டை எதனால ஆரம்பிச்சது தான் நான் கேக்குறேன். அதுக்கு நீங்க 2 பேரும் ஒரு ஆன்சர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆரம்பிச்சதுன்னா இவங்க ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தாங்க, யாருன்னா ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்றதுனால சரி பேசினீர் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அண்ணன்னு சொன்னாங்க. ஃபோட்டோ பார்த்தோன்னே அண்ணன்னு சொன்னாங்க. வெளியே போனா ஃபேமிலியா வெளியே போனா ஃபோட்டோ பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாமா? அவங்க மூலியமா தான் சண்டை வர ஆரம்பிச்சது. இவங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. ஆமா நான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டு விலகி போயிடு அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. ஆமா ஒரு நிமிஷமா, கல்யாணம் ஆன பிறகு கல்யாணம்னா இல்ல மேம். ஒண்ணு இல்ல சரி, நான் கல்யாணம் பத்தி சொல்லல. நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க, அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நீ எதுக்குமா செய்ய? அவனுக்கு பிடிக்கலன்னா நான் செய்யக்கூடாதா? ஃப்ரெண்டா கூட பேசக்கூடாதா? நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க, அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நீ எதுக்குமா செய்ய? அவனுக்கு பிடிக்கலன்னா நான் செய்யக்கூடாதா? ஃப்ரெண்டா கூட பேசக்கூடாதா? ஃப்ரெண்டா கூட ஊர் சுத்திட்டு வருவா. ஆமா ஊர் ஃப்ரெண்டா கூட கட்டி பிடிச்சு போட்டோ எடுப்பா. ஆமா எடுப்பேன். நீ ஏன் கேக்குற? கேட்காத தயவு. ஏன் கூட அவன கூட போறா? செருப்பு பிஞ்சுக்கோ இந்த தடவை நீ அந்த மாதிரி பேசுனேனா. இதெல்லாம் கேட்டு உட்கார்ந்து பத்தியா? அததான் சொல்றேன், ஏஞ்சி போயிடு. நான் ஏஞ்சி போணுமா? நீ தாவணும் இதெல்லாம் கேட்டுக்கணும். நான் ஏஞ்சி போறேன்னு சொல்றேன். என்னதான் ஆனாலும் இவங்க கூட போய் நான் இருக்க மாட்டேன் மேடம். தயவு செஞ்சு என்னை விட்டு போயிட சொல்லுங்க. அதான் இன்னொரு வந்துட்டா என்னங்க தெரியுதுப்பா? அது எனக்கு தெரியாதா? வீட்டுல எல்லாருமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, நான் மேரேஜும் பண்ணிக்க போறேன். நீ தேவையே கிடையாது எனக்கு. உங்க கூட எல்லாம் யார் வந்து வாழ்வா? யார் வந்து வாழ்வாங்களா? அப்பயா நான் அதை கட்டின தாலியா? போனியா? லூஸ் தரமா பண்ணிட்டு இருக்காத. திரும்பி கட்டணும்னு சொல்ற. அப்ப எப்படி சிச்சின போனியா? எல்லாமே ஆமா சொன்னியாப்பா? ஆமா சொன்னேன். எந்த ஒரு சூழ்நிலை எனக்கு விட்டு போயிடாதுன்னு சொன்னியா? ஆமா சொன்னேன். பிராண்டாயிரு நீ என்கிட்ட சொன்னியா? ஆஹா இல்லையா? ஏம்மா அந்த பையன் உங்க வாழ்க்கையில வந்ததுனால இவர் பிடிக்கும்? அந்த பையன்லாம் இல்ல மேடம், அவங்களால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அவர்னால ப்ராப்ளம் இல்லம்மா, அவர் வந்ததுனால தானே ப்ராப்ளம். அவர்னால எப்படிமா ப்ராப்ளம்? இவனா தான் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணதே. நான் கிரியேட் பண்ணா? அந்த பையன் கூட நீ கட்டி பிடிச்சி போட்டோ பார்த்துட்டு நான் சொல்லல. எதுக்கு இப்ப தேவலாமல பேசிட்டு இருக்க? ஆமா நான் அவன கூட போனா மாற நான் வேணாம்னு சொல்ல. நான் வந்து நீ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காத. அவன கூட போனா நான் வேணாம்னு சொல்ல. நான் கட்டின தாலியை ஏத்துக்கின நீ. சொல்லு. என் கூட நீ வந்து ஏய் என் கூட நீ வந்து கேட்டு கொடுப்ப. தனியே இவன் வேண்டாம் மேடம். என் முடிவு இவன் வேண்டாம். தம்பி நான் வந்து உன்கிட்ட சொல்ல பண்றேன். தயவு செஞ்சு பேசாதேன்னா நான். தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் பேசுறேன் அந்த பொண்ணுகிட்ட. அவ மனசுல என்ன இருக்குன்னு முதல்ல கேட்போம். என் மனசுல எதுவுமே இல்ல மேடம், கிளியரா சொல்றேன் நான். இவன் மனசுல இவன் என்கிட்ட கொஞ்சம் சுத்தமா இல்ல. என்னெல்லாம் செய்வாரு? எப்ப பார்த்தாலும் போன் பண்ணிட்டு இருக்குது, ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்குது. ஆனா மெயின் ரீசன் என்னன்னா செத்துருவேன் என்ன பிளாக்மெயில் பண்றது. எனக்கு சுத்தமா அது பிடிக்கவே இல்ல. சோ அந்த சத்துடுறேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணதுனால தான் பல விஷயங்கள் நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்க. இவனுக்காக செய்ய ஆரம்பிச்சு. அது உண்மையா இல்லைன்னு அவன்கிட்ட கேட்டு பாருங்க. கேட்க வேணாம், நீங்க சொல்லுங்க. அதுதான் உண்மை. செத்துருவேன் சொல்ற பல விஷயம், இந்த பல காரியம் செஞ்சதுக்கு காரணமே அவன் செத்துருவேன் சொல்றான். என்ன ஏன் மேல தானே வரும். ஒரு லெவலுக்கு மேல இவனுக்கு இருக்கும் நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன ப்ராப்ளம்? விட்டு போயிடு அப்படின்னு விட்டு அதான் சண்டே ஏதாவது சொல்றேன் நானு. அதுக்காக விட்டு போயிடுன்னு சொன்னேன் நானு. அதை மேற்கொண்டு செத்துருவேன் பிளாக்மெயில் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் இவன் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் நான் ஒத்துட்டேன். ஆமாவா இல்லையா நான் விட்டு கேட்டு பாருங்க. சோ இனிஷியலி நீங்க லவ் பண்ணி அது உண்மைதான். ஆமா. அப்போ நல்லவராதான் இருந்தாரு. அதுக்கு பிறகுதான் பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. பொசசிவ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஆனந்த் உங்களை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சோ அந்த மிரட்டல கொஞ்சம் பயந்துதான் நீங்க ஓகே சொல்ல ஆரம்பிச்சீங்க. பயந்தல விட்டு போனா போதும் டார்ச்சர்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சேன். பயந்துறாங்க. சோ பயம் எல்லாம் இல்ல உங்களுக்கு. அவர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாரு தெரியும்ல? நீங்க போனீங்களா? அது போய் ஏன் மேலதான் காரணம் வரப்போதும் போய் நைட் எல்லாம் வேற இவனுக்கு இருந்துட்டு வந்தேன். இருந்த
ஹாஸ்பிட்டல் கேட்டதுன்னா சொன்னேன். ஆமா பின்ன சைன் போட சொன்னாங்க சைன் போட்டேன். நான் போட்டேன் ஃப்ரெண்டுன்னு போட வேண்டியதுனா சைன் போட்டேன். ஃப்ரெண்டுன்னு போட வேண்டியதுனா அதுல எழுதி இருக்குன்னு எனக்கு தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும் அப்புறமா வைஃப்ன்ட்டு? நீங்க தான் சொன்னீங்க. நான் சொன்னா நீ தான் எனக்கே சொன்ன, அது உனக்கு தெரியுமா? சரி அப்ப அங்க போய் நீங்க ஆமா இருந்தேன். இவங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்க, நாங்க அவங்க கூட தான் இருந்தோம். என் கூட வந்திருக்கிறவங்களும் இருந்தாங்க. என்னப்பா பேரு? விக்னேஷ். விக்னேஷ். எங்க ஒர்க் பண்றீங்க? ஒர்க் பண்ண படிக்கிறேன். படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. சரி, இவங்களை எங்க சந்திச்சீங்க? எங்க ஃப்ரெண்டு மூலியமா தெரியும். எந்த ஃப்ரெண்டு? எங்க வீட்டான ஃப்ரெண்டு ஒருத்தருங்க, அவங்க மூலியமா ஃப்ரெண்ட் ஆனா. ஆனா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் லவர்ஸ் கல்யாணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கல்யாணம் ஆகல, ஃப்ரெண்ட்ஸ்னு தெரியும். கல்யாணம் ஆன விஷயம் உங்களுக்கு தெரியாதா? கல்யாணம் ஆகல. இல்லை சொன்னாங்களா அவ்வளோன்ட்டு? சொன்னாங்களே கேளு. இப்போ ஆவலையா? ஆகலன்னு சொன்னாங்க. ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. எவ்வளவு நாளா நீங்க பழகிட்டு இருக்கீங்க? நான் பண்ணிட்டோம், போன ஏப்ரல் மாதத்துலேருந்து பண்ணிட்டோம். ஏப்ரல் ஆகஸ்ட்ல கல்யாணம் பண்ணிருக்காங்க. எப்போ மேடம்? யார் மேடம் இருந்தாங்க கல்யாணம் பண்ணப்ப? என்ன மேடம் இல்ல இது ஆச்சு? பாருங்க, எஸ்கேப் பண்ணனா நம்ம என்ன வேணா சொல்லலாம். யார் பரவாயில்ல இருந்தாங்க, யார் மேடம், இல்ல. என்ன வேணா வச்சுக்கிட்டோம் அத மேடம். பத்தி பேசல. அத பத்தி நான் உங்க உங்களுக்கு முடிவை பத்தி தெரியாது. நான் பேசல. அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், அவ்வளவுதாம்மா. அந்த பையன் லவ் பண்ணிருக்கான் 6 வருஷமா. அந்த பையனோட நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா நீங்க என்ன முடிவு எடுப்பீங்கன்னு சொல்லுங்க. 4 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க, 2 வருஷமா லவர்ஸா இருந்திருக்காங்க. இவளை கூட்டிட்டு அவன் அம்மா அப்பாவுக்கு அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கான், இவளதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி. இந்த பொண்ணு அங்க போயிருக்கு. ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஏதோ நீங்க வந்ததுனால நீங்க யாருன்னு கேட்டப்போ அண்ணன்னு சொன்னாங்களாம், ஃபேமிலியில ஏதோ தூரத்து சொந்தம்னு சொன்னாங்களாம். அப்போ ஆல்ரெடி இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ்ந்திருக்காங்க. இவர் கூட இந்த பொண்ணு வாழ்ந்திருக்கு. ஆனா இவர் கூட்டிட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனதில்லை. அதுக்கு இவ பல தடவை சொல்லியிருக்கானு, நான் உன்னை கூட்டிட்டு போன மாதிரி என்ன உங்க அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போ. இந்த பொண்ணு நான் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கு. ஆனா ரொம்ப க்ளோஸா இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் வாழ்ந்திருக்காங்க. அதுக்குள்ள நீங்க நடுவுல வந்திருக்கீங்க. இவர் டார்ச்சர் பண்ணியிருக்காராம், இமோஷனலா டார்ச்சர் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு புருஷனா ஒரு லவரா அவர் கேட்டிருக்காரு. கேட்ட கேள்வி என்னன்னா, நான் இருக்கும்போது எதுக்காக அந்த பையனை போய் நீ சந்திக்கிற? நியாயமான கேள்விதான். நீங்க உங்க மனைவி வீட்டு கேட்பீங்களா மாட்டீங்களா? கேட்பீங்களா மாட்டீங்களா? கேட்பீங்கல்ல. அதே கேள்விதான் அவரும் கேட்டிருக்காரு. அதுல என்னப்பா தப்பு? எதுவும் இல்லை. தப்பு இல்லைல்ல. இன்னைக்கு அவர் நியாயம் தேடி இங்க வந்திருக்காரு. இந்த நிலைமையில நீங்க இருந்திருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? மேரேஜ் ஆயிருந்துக்கா? மேரேஜ் ஆகல. அதுக்காக அவர் சொல்றாரு அவங்க வீட்டுல ஃபேமிலிக்கு தெரியுமா அவங்க வீட்டுக்கு போனது? அதான் நான் வேணான்னு சொல்லிட்டாங்களா? எங்க வீட்டுல வந்து எல்லாருக்கும் சொல்லிருப்பா கல்யாணம் ஆயிடுச்சு, தாலி கட்டி வச்சிருந்தா அப்படின்ட்டு. நல்லவ மாதிரி அவங்க ஃபேமிலியை கேட்டு பாருங்க, கூப்பிட்டு கேளுங்க வீட்டுக்கு வந்து. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குப்பா. அது சாட்சி சொன்னாங்க எதுவும் சரி, நீங்க இந்த பொண்ணை லவ் பண்றீங்கன்னு உங்க வீட்டுல சொல்லிருக்கீங்களா? சொல்லியாச்சு மேம். அவங்க வீட்லயும் தெரியும், எங்க வீட்லயும் தெரியும். உங்க வீட்டுல ஓகேன்னு சொல்லிட்டாங்களா? கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? எப்ப? அது இன்னும் 4 வருஷம் கழிச்சு அவங்க வீட்டுல சொல்லி 4-5 வருஷத்துக்கு அப்புறம். 4-5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க நாங்க அப்பத்துல இருந்தே லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம். இப்ப படிக்கிறோம், முடிச்சுட்டு எல்லா வேலையெல்லாம் பண்ணிட்டு படிச்சிருக்கலாமே, ஏன் காதலிக்க ஆரம்பிச்சீங்க? காதலிக்க கூடாதுன்னா ரொம்ப கேஷுவலா பேசுறீங்க, சூப்பரா ஹீரோ மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க. காதலிக்க கூடாதா? செஞ்சா என்ன? இது அவர் கல்யாணம் அவர் ஒரு நிமிஷமா நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவர் காதலிக்கலைன்னா 6 வருஷமா இவங்களுக்குள்ள தொடர்பு இல்லைன்னா இப்ப நீங்க சொல்றது நான் ஒத்துப்பேன். ஆனா இப்ப அவங்க தொடர்பு இருந்தாங்கன்றது எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தெரியும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு அப்பெல்லாம் எனக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கு மேல அவங்க போயிட்டாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களா? உங்களுக்கு தெரியாத விஷயம் உண்மை இல்லைன்னு இல்லைங்க, ஆனா அதுதான் உண்மை. சரி, உண்மையாவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அதான் உங்ககிட்ட கேக்குறேன். நான் என்ன சொல்றதுங்க, அவர் இங்க வந்தது என் மனைவி எனக்கு வேணும்னு சொல்லி வந்திருக்காரு. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் முடியாது. சரி, இப்ப அவர் அதான் சொல்லிருக்காரு, நியாயம் தேடி இங்க வந்து. நான் தான் ப்ராப்ளம் ஆனாலும் அவங்க கூட எல்லாம் போய் இருக்கிற மாதிரிலாம் இல்ல மேடம். நான் ஒரு நிமிஷமா நான் அவர்கிட்ட கேட்க, அவன் கிட்ட சொல்றேன், கேட்டாலும் அதே முடிவு தான். நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட பேசல, நான் உங்ககிட்ட பேசுறேன். நீ சொல்ல இரு, அவன் கேக்குறேன். சொல்லுங்க நீங்க சொல்லுங்க மேடம். அவன் டென்ஷன்ல இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதே டென்ஷன் தான் அவரும் இருக்காருப்பா. 6 வருஷம் அவங்க லவ் பண்ணிருக்காங்க. அவன் டென்ஷன்ல இருக்கனால அவன் நல்லவன் ஒண்ணும் கிடையாது.
இவங்களும் சொன்னா அவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னாங்க, ஹஸ்பண்ட் மட்டும் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன நான் கூட தான் போய் யாருன்னா சொல்லிட்டு கூட்டு வந்தாங்க கட்டி வச்சிருக்கீங்களா? பா நீ உடனே அப்பான்னு சொல்லிட்டு ஓடி வராதண்ணா. விக்னேஷ் அவளை கேளுப்பா. காதலிச்சது உண்மைதான். எல்லாமே அதுக்காக எல்லாமே அது தெரியும் உண்மை. மேடம். இரு, எல்லாமே உண்மைனா இப்ப சொல்ற நீனு. புரியல. நீ எல்லாமே உண்மைனா சொல்ற நீனு. நான் தான் சொல்லிட்டேன். அது ஃபர்ஸ்ட் எல்லாமே அவன் போட்டோஸ் எல்லாம் காட்டான். லவ் பண்ண சொன்னா நான் கல்யாணம் So, பண்ணி இவங்க எல்லாமே husband okay wife-ஆ தானே? இருந்த பிறகும் இந்த Husband and அவங்க wife. husband wife-ஆ Okay. இருக்கணும். அவங்க ஹஸ்பண்ட் டேய். ஒய்ஃபா தான் வாழ்ந்திருக்காங்க. டேய் 2 மாசமா வந்து கேள்றாத. உனக்கு மரியாதை கேட்டுக்கோ தெரிஞ்சுக்கோ உனக்கு. நீ விட்டா வாரா பேசிட்டு போயிட்டு இருக்க. வா எந்த ப்ரூஃபா இருக்குது உனக்கு? நீ தான் சொன்ன என்கிட்ட. காமிடா ப்ரூஃப. நீ தான் என்கிட்ட சொன்ன. மானம் கெட்டவனே. நான் மனம் கேட்டவனா? அத்தை இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதண்ணா. மேடம் அவங்க ஃபேமிலியில பேச சரியான சைக்கோடி. உன்னை பத்தி அவங்களுக்கு தெரியலன்னா நல்லவ மாதிரி இங்க வந்து இன்னொரு தடவை உட்காந்து பேசுற. மேடம் அவங்க அப்பா இன்னொரு பேசுறேன்னு சொன்ன சைக்கோ நானே. ஆமா சைக்கோ தான் நீனு. லவ் பண்ணனும்னு சொன்னா உன்னுடைய வருவ. behavior பத்திலாம் வாணான்னு அவங்களுக்கு சொன்னா தெரியாத விட்டு ஆனந்த். போயிடுமா? நீ உன்னை பத்திலாம் நீ அவங்களுக்கு வேணும்னு சொன்னா தெரியாது. உன் கூட வரணும், வேணாம்னு சொன்னா விட்டு நான் அப்படி போணுமா? சொல்லலையே. சொன்னே நீ நீ தான். நல்லவனா தான் கூட வந்திருக்கலாமே. இன்னொருத்த கூட பேச கூடாதுன்னு சொன்னா நான் கேட்டவனா? பேசுவேன். ஆமா நீ கெட்டுவேன் பேசுவேன். என்னைய வேணான்றா? நீ வேணா. அது நான் எனக்கு பிடிக்கல உன்னை. இன்னொருத்த கூட பேசுறான்னு சொல்றேன் தப்பா? இன்னொருத்த கூட பேசுறேன்னு சொல்றேன் தப்பா? இன்னொருத்த இல்லையா? இன்னொருத்தன் கிடையாது. அண்ணன் சொன்னியாங்கட்டா? நீ தான் யாரோ. அண்ணன் சொன்னியாங்கட்டா? ஆமா. இப்போ நான் இன்னொருத்த இல்லன்னு சொல்றா? ஆமா. நான் இப்ப என்னதான் பிரச்சனை இப்ப அப்ப உனக்கு? என் கூட இருந்தது. உன் கூட எல்லாம் இல்ல. சாட்சி வேணா உடம்புல எங்க நான் சொல்லவா? செருப்பு பிஞ்சுக்கோ உனக்கு. இன்னொரு தடவை மரியாதை கேட்கிற மாதிரி இதுக்கு மேல சொல்றது நான் எதுவும் இல்ல. நான் என்ன பண்ணேன் என்ன வேணான்னு சொல்றா? என் கூட மட்டும் இருக்கணும், என் கூட மட்டும் ஒரு பேசணும் செகண்ட்லயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவன் எப்படி அப்படின்னு சொன்ன அதுவா? பண்ணிட்டான்னு. நான் அவனை வந்து லவ் பண்றேன்னு சொன்னா ஏய் நீ பேசாத தயவு செஞ்சு. வெக்கமே இல்ல கொஞ்சம் கூட. எனக்கு வெக்கம் இல்லையா? உனக்கு தான் வெக்கம் இல்ல. ஆமா இல்ல. எவ்வளவு நம்பணும் தெரியுமா நான் உன்ன? பரவாயில்ல. நான் பண்ணலாம் இப்ப அதுக்கு. அவன் போட்டோ அனுப்பும் போது உங்ககிட்ட கேட்டான் இது நீயா அப்படின்ட்டு உங்ககிட்ட கேட்டான். ஆமா நான் இப்போ எல்லாமே உண்மைதான். இப்ப நான் தான் சொல்ல வரேன். நீங்க லவ் பண்ணது உண்மை, கல்யாணம் பண்ணது உண்மைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னா நீங்க வேணாம். உறுதியா இருக்கா? ஒரே தான் இருக்கு. இப்போ ஏன்னா இன்னொருத்த வந்தனால என்ன வேணாம்னு சொல்றாங்களே அதான். இல்ல அவங்க ரெண்டு அவங்க அவங்க அப்பா அம்மா ஓகே சொல்லிட்டாங்க, இவங்க அப்பா அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. 2 குடும்பம் ரெடி ஆயிட்டாங்க. அவங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். ஜெனி பொண்ணு ரொம்ப உறுதியா தான் ஜெனி சொல்லுது. நீ உறுதியா தான் இருக்கு ஜெனி. நான் ஜெனி இல்லைன்னு எல்லாம் சொல்லல. கூப்பிட்டு இருக்காதனா? சரியா கார்த்தியா? நீ ஒண்ணும் தேவையில்ல கூப்பிட்டு அப்ப நான் கட்டின தாலி இருக்காத. என்னதான் அர்த்தம்? ஏய் இந்த பார் தேவையில்லாம மறுபடியும் அதே மாதிரி பேசிட்டு இருக்காதனா? என்னடா பண்ண நீனு? சும்மா விட்டா ஓவரா தாலி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஓரளவுக்கு விட்டுறதுதான். கட்டலையா உன் கைத்துல அப்ப தாலி? என்னடா இப்ப உனக்கு? குணத்து மேல தான் கட்டணும்னு ஆமா சொன்னேன். எல்லாமே உண்மை. எல்லாமே உண்மை. இப்ப நான் தான் இல்லைன்றியா? சொல்ல வரேன். நான் அதான் சொல்ல வர சொல்ல. நான் இப்ப உன் கூட வந்து வாழணுமா? சும்மா விட்டா ஜெனி கார்த்திகன் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே உரிமையா பேர் வச்ச மாதிரி. தம்பி அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. தெளிவாதான் இருக்காங்க. ஏன்னா வந்து 2 வருஷம் முன்னாடி வந்து அவனுக்கு புரிஞ்சுது, பிடிச்சிருந்தது. இப்போ வந்து அவனுக்கு பிடிக்குது. பிடிச்ச மாதிரியே இருக்கட்டும். நான் கட்டின தாலி நான் தான் அர்த்தம். கேளுங்களேன். தாலி இல்லைன்னு சொல்றாங்களே. அவங்களுக்கு தெரியாம தான் நீங்க கட்டிருக்கீங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தெரியல கட்ட மேடம். 1க்கு 2க்கு 5 தடவை கேட்டிருக்கேன். நீ எனக்கு கல்யாணம் பண்ணேன்னு எனக்கு தெரியுமா? ஏதா? தெரியுமா? கல்யாணம் பண்ணாம எத்தனை தடவை கேட்டிருப்பேன்? தெரியுமா? எத்தனை தடவை கேட்டிருப்பேன்? தெரியுமா தெரியாதா சொல்லு. தெரியுமா? தெரியுமா? பொய்லாம் சொல்லிட்டு இருக்காத. பொய் இப்பதான் சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் நானு அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. நீ பேசும்போது பேசக்கூடாதுன்னு சொல்ற, பேசலாம் அதான் உண்மைன்னு சொல்ற. நான் எத்தனை நம்புறதப்பா? எல்லாமே ஆமா. நீ சொன்னது எல்லாமே உண்மைன்னு வச்சுக்கோ. ஆமானா இப்ப உனக்கு பிரச்சனை. அததான் நான் வந்ததுல இருந்து அவனுக்கு பிடிக்குதுன்னு சொல்றேன். ஏன் பிடிக்கலன்னு சொல்ற? உன்னை எனக்கு டோட்டலா பிடிக்கவே இல்ல. செத்தா சாவு. இப்ப சாவதான் சொல்லுவ. ஏன்னா இன்னொருத்த வந்துக்கிறான்ல அப்படிதான் சொல்லு. வேற என்ன சொல்லுவா? அவர் சொல்றது உண்மைன்னு அவர் சொல்றாரு. காதலிச்சிருக்காங்க, கல்யாணம் பண்ணி. நீங்க அவங்க வாழ்க்கையில வந்திருக்கீங்க. என்ன முடிவு? என்ன முடியும்னா அவன் வந்து பேசுறான். அப்போ நாங்கள் என்ன முடியும்? நாங்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணி எல்லாமே 5 வருஷத்துக்கு அப்புறம் இதே இது ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்துச்சுன்னா நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நடக்காது நம்பிக்கை தான். நடந்துச்சுன்னா எப்படி பண்ண முடியும்? அவரும் அப்படிதான் நம்பியிருந்தா இருப்பார். ம் நம்பிக்கை தானே சரி வாழ்க்கை. மேடம். சரியா? ம் அதே போக மாட்டேன் நம்புறான். அவள் தான் போனா அவள் தான் எல்லாம் போக வேண்டியது தான். அவ்வளவுதான். சிம்பிளா எதுவும் இல்லை. நீங்க சொல்ற மேடம் என்கிட்ட ஸ்டார்டிங்ல பேசும்போது என்ன மாமா பையன் சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிச்சான். நான் ஃபோன் பண்ணி கேட்டலாம் இவங்கிட்ட என்ன மாமா பையன் சொல்லிச்சான். உண்மையாப்பா? அது சொன்னான். மாமா பையன் தான் சொன்னான். எல்லாம் உனக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது, உன் கூட வந்தது எல்லாமே அவனுக்கு தெரியும். சரியா? சும்மா தெரியாத மாதிரி சொல்லிட்டு இருக்காத. எல்லாத்தையுமே சொல்லிட்டா? எல்லாமே சொல்லி எல்லாமே வா. உடனே ஓடி வந்து உடனே ஓடி வந்து நான் ஓடிலாம் எல்லாமே சொல்றா. டேய் தம்பி 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 இதுக்கு மேல நீங்க இந்த வாழ்க்கைய
ஒரு வேற லெவலுக்கு நீங்க கொண்டு போகணும், அவ்வளவுதான். அவங்க உங்க கூட வாழ போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க, உறுதியா இருக்காங்க. இனிமே உங்க வாழ்க்கையை வச்சு நீங்க என்ன பண்ணணும்னு யோசிங்க. கோழத்தனமா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணேன், இது இல்ல மேடம், இல்ல மேடம், இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் அப்படிலாம் இல்ல. முட்டாள்தனம். இல்ல இல்ல அது என்னன்னா வாழ்க்கையில நீங்க அவ்வளவுதான், நீங்க தோத்துடுவீங்க. அது ரொம்ப அசிங்கமான ஒரு வாழ்க்கை, புரிஞ்சுதா? உங்க நான் ஏன் அப்ப பண்ணேன்னா, நமக்கு பிடிச்ச பொண்ணு வேணான்னு சொல்றாளே, நம்ம பொண்டாட்டி வேணான்னு சொல்றாளே அப்படின்னு நினைச்சேன். இப்படின்னு இருக்கிறப்ப அவ்வளவுதான். நான் பண்ணிட மாட்டேன். அப்போ இது மாதிரிலாம் தெரிஞ்சு நான் கண்டிப்பா பண்ணிட மாட்டேன். எங்க அப்பா அம்மாவே வேணாம் தீக்கரிச்சிட்டு ஏன்னா அவங்க இவன் ரொம்ப மட்டுமே clear-ஆ வேணும்னு இருக்காங்க, ரொம்ப கிளியரா இருக்காங்க. இல்லன்னா இல்ல, நான் எல்லாம் சரி, அது நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆனா இப்ப நான் உங்க கூட வாழ போறது இல்ல, அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன? நான் கட்டின தாலிக்கு அப்ப நான் தான் மேடம் அர்த்தம். ஏன்பா அதுதான் அர்த்தமே இல்லைன்னு முடிஞ்சிடுச்சேப்பா, அதானே சொல்றாங்க அவங்க. கட்டாயப்படுத்தி உங்ககிட்ட அனுப்ப முடியுமா? இல்ல கட்டாயம் கட்டாயப்படுத்தி நீங்க 2 பேரும் வாழ போறீங்களா? அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இல்ல. அவங்க மூவ் ஆன் பண்ணியாச்சு. அவங்க கூட கல்யாணம் பண்ணி 5 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி அவங்க செட்டில் ஆக போறாங்க. நெக்ஸ்ட் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும் அது முடிவு செய்யுங்க. ஒரு சேலஞ்சா எடுத்துக்கங்க. வாழ்க்கையில இதுக்கு மேல நான் வேற ஏதாவது பண்ணி நான் காமிக்கணும், ஒரு பெரிய ஆளா நான் வருவேன் அப்படின்னு சொல்லி இறங்குங்க. இவ்வளவு தூரம் வந்துருங்க மேடம், நானு வந்துருக்க மாட்டேன். இவங்க சொன்னாங்க நீங்க லவ் பண்றீங்களா, கல்யாணம் பண்ணியிருந்தேன். கல்யாணம் பண்ணி போறீங்களா? நான் தெரியுமா சொன்னாங்க என்கிட்ட. நீ போய் பேசினி அவங்க வீட்டுல, அவங்க கூட்டிட்டு ஒண்ணு பேச வச்சாங்களா அவங்க வீட்டுல? என்னண்ணே? சொல்ல நான் தான் போய் பேசுனேன். நீ தான் போய் பேசினியா? அவங்க யாராவது சொந்தக்காரர் இருக்கிறாங்களாம், அவங்க மாமா மூலியமா வந்து உன்னை வந்து பார்த்தாங்களாமே அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. இவன் தான் வந்து பேசினான் வீட்டுல. நீ சொன்னியா என்கிட்ட? ஆமா, அவங்க எங்க மாமா மூலியமா வந்து பேசினா அவன். மாமாவே இல்ல எங்களுக்கு. மாமாவே இல்லையா? ஐயோ நீ கடவுளே. தானே சொன்ன. நான் தானே பிரச்சனை உனக்கு? அததான் நானும் வந்து நின்னு கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான், வேணாம் நீ என்ன பண்ண வேணாம்னு சொல்லிட்டு போறீப்பா? போயிட்ட. மறுபடியும் எதுக்கு வந்திருக்கிற அதத்தான் கேக்குறோம் நாங்களும். லூஸ் மேல உட்காந்து பேசுங்க, எதனா சொல்றேன் நான் பண்ணா சும்மா சரி விட்டு என்ன பேச ரெடி, தயவு செய்து என்ன பேச சரியா? நீ இதுல கடுப்புல பேசாதடா நச்சு first. மூஞ்சி எல்லாம் உன்னை பத்தி வச்சிடாம தெரியல. நீ வந்து இங்க உட்கார்ந்ததுனால உனக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீ பண்ண விஷயம் யாருக்குமே என்னன்னு தெரியாது. நீங்க அந்த சரி விசாரிச்சுட்டு வந்து பண்ணு. ஒரு நிமிஷம்மா, நாங்க யாரும் சப்போர்ட் பண்ணல. அது சப்போர்ட்லாம் சப்போர்ட் எல்லாம் இல்லம்மா. நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறது 2 பேரோட. நீங்க சொல்றத நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அப்போல இருந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சப்போர்ட்னு சொல்லி. நான் யாரையும் சப்போர்ட் பண்ணல. ஓகே விடுங்க. புரிஞ்சுதா? ஆனந்த் எவ்வளோ எனக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தான் நீங்களும். ஆனா நாங்க 2 பக்கம் கேட்கணும். சும்மா சப்போர்ட்னா 4வது வாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க சார்பாக தான் நான் பேசிட்டு இருக்கேன். நானும் உங்ககிட்ட அதுதான் சொல்றேன். வாய் இருக்குன்னு சொல்லி அவனை அடக்குறீங்களே, அவனை அவ்வளவுதான். அடக்கல. நீங்க சொல்லியாச்சுல, உங்க முடிவு சொல்லிட்டீங்கல்ல. அவனை ஒரு நிமிஷம், அடக்கல. அதுதான் நான் சொல்றேன். நான் சொல்றத ஃபர்ஸ்ட் நீங்க கேளுங்க. பாருங்கம்மா, அதுதான் நான் அவன் சவுண்டா அவங்கிட்ட அவன் பேசுறதுனால அவன் சொல்றது உண்மை ஆயிடாது. ஆனா அவர் சார்பாக அவர் பேசுவர். சரி பேசணும். அவர் அது பேசணும். தாராளமா பேசணும். பேச மேடம். பேச உங்க நீங்க சொன்னதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த Okay, பொண்ணு அதான் முடிவு எடுத்துச்சு, அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்ற கேளு மேம். இப்ப அவன் என்னதான் ப்ராப்ளம் அததான் மேடம் நாங்க கேட்க ப்ராப்ளம் சொல்றோம். ஒண்ணும் இல்லப்பா. என்ன பண்ணமா இப்ப என்னதான் ப்ராப்ளம், என்ன ரீசன் அததான் கேக்குறோம் நாங்க. எதனால வந்து வாழ மாட்டேன்னு பாருங்க, சொல்லிட்டு இருந்தாச்சு. அவங்க 2 பேரும் தெளிவா இருக்காங்க. அந்த பொண்ணு உங்க கூட வாழ போறது இல்ல. நீ அவங்க வீட்டுல போய் பேசினியா? அது என்ன சொல்லிச்சுன்னா, அவங்க சித்தப்பாவா மாமாவா அவங்க மூலியமா வந்து பேசணும்னு சொல்லிச்சாது. சரி, நான் இது இப்ப வேற வந்து- இதுவரை அது வாய்ப்பு என்ன சொல்ல இங்க வந்தேன்னு தெரிஞ்சு வந்தா சொல்லிச்சு. சரி, எனக்கு பிடிக்கலன்னு அப்பதான் சொல்லிச்சு. இதை சொல்லிக்கிறாங்கடா. சொல்லிட்டேனே. சரி எப்ப சொன்ன பிடிக்கலன்னு சொன்னா? நான் சொல்லிட்டேன், உன்னை பிடிக்கல, எனக்கு வாழ பிடிக்கல, நீ செத்துறன்னு எப்ப சொன்னா? உன்னை பேசுறேன்னு நான் சொல்லிட்டேன். எப்ப சொன்னாதா? அவ்வளவு பேசிட்டு இருக்காத. எப்ப சொன்னாதா? சரி இப்ப எப்ப சொல்லி என்ன சொல்லிட்டேன் இப்ப நான் சொன்னதால என்னடா இப்போ? சொன்னதால என்ன இப்போ? சொன்னதா இல்லையா? என்ன இப்போ என்ன வேணும் உனக்கு? இங்க வந்தனால தான் என்ன புரியல அப்ப அந்த அம்மாக்கு. இல்ல நீ நான் மீடியா வரையும் போயிட்டியா? பிடிச்சிருந்தா இல்ல, நான் உன் கூட கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தானா? இல்ல, இல்ல நான் என்ன மட்டும் பண்ண பிடிச்சிச்சா? கொஞ்சம் கொஞ்சம் பேசினேவா? எல்லா ஆதாரமும் இருக்குது. ஏடா, தம்பி கவலைப்படாத. தம்பி ஆனந்த், இதே நம்ம பேசியிருந்தோம்னா இது முடிவு அவங்க ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. தெரியுது மேடம் எனக்கு. அதுதான் வந்து அந்த பொண்ணும் அவரும் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி நான் அவங்க இங்க வந்தது குடும்பத்துக்காக காரணமே வாழ மேடம், ஒரு நிமிஷம் இருங்க. நான் இங்க வந்தது காரணமே எங்க வீட்டு மூலியமா தான் முடிவு பண்ணிருக்காங்க. சொன்னதுனால தான் நான் இங்க வந்தேன். அவ வாயில இருந்து உன்னை பிடிக்கலன்னு சொல்லி தெரிஞ்சுதான் நான் இவ்வளவு வந்துட மாட்டேன். அப்ப இத 2-3 மாசமா சொல்லியாச்சு மேடம். 2-3 மாசமா சொல்லியாச்சா? தம்பி மேடம், ரொம்ப நான் தெளிவா- வாழ அவங்க ரொம்ப- மாட்டேன்னு. ஒரே நிமிஷமா. அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க, முடிவு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா? இது இன்னும் 2 மாசம் கழிச்சு அதே தான் பேசுவாங்க. தேவையில்லப்பா. இது மாதிரி நான் எதுவும் கேட்க வேண்டியது எதுவுமே கிடையாது. அப்பா. கிளம்புறா போ. நிஜமா எதுவுமே கிடையாது. காலைல வந்து தாலின்றதும் கட்டியிருக்கேன். அது திருப்பி குத்துற சொல்லுங்க. காலையில மறுபடியும் வந்த ஸ்டார்டிங்ல மேடம் இருந்து வந்தேன்னா மேம் இது. தாலின்றதும் கட்டிடுறேன் மேடம். அது அருமை அவங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் அது அருமை, எனக்கு தெரியும்.
அவங்களுக்கு எதாவது இல்லையா தெரியல திருப்பி கொடுத்துட்டு சொல்லுங்க. அதெல்லாம் எதுவுமே இல்ல, நீ தான் வச்சிட்டு இருக்க. நேத்த வச்சுக்கிறான். ஏமா அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது உங்ககிட்ட இருக்குன்னா இல்ல மேடம், அதெல்லாம் அது எதுவுமே இல்ல இல்ல மேடம். சொல்லி அவங்க சொன்னாங்க மேடம் கொண்டாத்தி முன்னாடி இல்ல நான் மேடம், திரும்ப போது கட்டணும்னு சொன்னாங்களே, உண்மையா இல்லையா அது? அத இல்ல, இல்லையா? அத இல்ல. அது உண்மைன்னு சொன்னி கொண்டாத்தி முன்னாடி திரும்ப போது கட்டணும் அப்படின்னு ஐயோ, சொன்னி நீ நான் தானே சொன்ன? சொல்றது புரியலையா? ஆமா, ஆனா அது இல்ல. எது இல்ல? என்ன இல்லன்னா என்கிட்ட இல்ல, நீ கேக்குறல இல்லன்னு சொல்ற. நீ தான் இருக்குதுன்னு சொன்னியா, வச்சுன்னுக்கிறேன் எங்க அம்மா வாங்கினாங்க அப்படின்னு சொன்னியா? எங்க அம்மா கூட வாங்கி வச்சிருப்பாங்களா? வச்சிட்டு வீட்ல இருப்பாங்களா? அத நீ தானே சொன்ன உன் வாயால. கடவுளே, டென்ஷன் பார்த்துட்டு இருக்காத. இப்ப அதுவும் அவங்க கிட்ட இல்லன்னு சொல்றாங்க, என்ன செய்ய முடியும்? அவங்கள எனக்கு வேணாம் மேடம், அது முடிவாயிடுச்சு. நான் இப்ப- அவங்க சொல்றாங்களா இல்லையா, நான் முடிவா தான் இருக்கிறேன். அப்ப ஏன் சரியா? வந்த? அப்ப நான் ஏன் கண்ணை வந்த? தள்ளி திருப்பி போயினாரு, நீ ஏய், தேவையில்ல. இல்ல, என்கிட்ட. இன்னத்த கூட சேர்ந்து நான் கொஞ்ச நேரம் வச்சு உட்காந்து இருப்பேன் நினைக்கிறேன். உன்ன உன்னை யாரு நல்லா கொஞ்சம் இருப்பான் பாரு உன்னாவன். தெரியும் பாரு, தெரியும் போது உனக்கு தெரிய வரும். சரியா? தாலி வேணுமாப்பா? அவ வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அது அவருக்கு ஓகே சொல்லிட்டாரு. கட்டின தாலி வேணும்னு சொல்றாரு. அது கொடுத்துட்டு போக சொல்லுங்க. இல்ல மேடம், என்கிட்ட இல்லாத ஒண்ணு நான் எங்க போய் எடுப்பேன்? அதான் காசு கொடுத்தாச்சு. உண்மையா என்கிட்ட சொல்லுங்க. இல்ல மேடம், உண்மையா சொல்லுங்க. நிஜமா என்கிட்ட இல்ல. முடிவாயிடுச்சு. முடிவாயிடுச்சு மேடம், சத்தியமா அது நீங்க என்கிட்ட ரெண்டு இல்ல. பேரும் சேர போறதுல முடிவாயிடுச்சு. நீங்க அவர் கூட தான் வாழ போறீங்க. ஆனா அப்படி ஒரு பொருள் உங்க கையில இருக்குன்னா madam. அது அவருக்கு தாலி. இப்போ நான் அது எங்க உங்களுக்கு அம்மாவோட ஒரு போன் நம்பர் கூட சொல்றேன், போன் பண்ணி கேட்டு பாருங்க. அம்மாட்ட எதுக்குமா இது நடந்தது உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல? அதுதான் இல்லாத ஒண்ணு நான் எங்க போய் எடுப்பேன்? நான் காசு கொடுத்தாது வாங்கி தரேன், எவ்வளவுன்னு அததான் மேடம் நான் கேக்குறேன். இல்ல என்கிட்ட. எங்க போச்சுன்னு கேளுங்க மேடம். நான் கட்டின தாலி எங்க போச்சுன்னு கேளுங்க. ஆனந்த், ஒரு நிமிஷம். அந்த பொண்ணை லவ் பண்ணி தாலி கட்டிருக்கீங்கன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப அந்த பொண்ணே இல்ல, அப்ப தாலி வச்சு என்னப்பா பண்ண எனக்கு போறீங்க? பொண்ணுலாம் தேவையில்ல மேடம், அது அருமை எனக்கு தெரியும். சரி, எனக்கு தெரியும் அது அருமை, அது எனக்கு வேணும் மேடம். ஏப்பா ஒரே ஒரு நிமிஷம்ப்பா, அந்த பொண்ணே இல்ல, விட்டுடுங்கன்னு சொல்றேன். முடிஞ்சு போச்சு அந்த கதை, முடிஞ்சு போச்சு. எதுக்காக அந்த தாலி உங்களுக்கு வேணும்? போ, தாலி வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? வேணாம், வேணாப்பா, போதும் போதும். ஒரு பொண்ணை கூட இன்ன வரையும் நான் திரும்பி பார்க்கல மேடம், நிமிந்து பார்க்கல. நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுப்பா, இனிமேல் அப்பா அம்மா கிட்ட போய் அவங்க கூட வாழ்ந்து அவங்க பார்த்த பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழுங்க. புரிஞ்சுதா? அந்த சந்தோஷத்தை உங்க அப்பா அம்மாக்கு கொடுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பொண்ணு வரும், கல்யாணம் பண்ணி நீங்க சந்தோஷமா வாழ்வீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரியா? எல்லாமே பண்ணிட்டு இல்லன்னு சொல்லுது மேடம். முடிஞ்சிருச்சு. அதை பத்தி பேச வேணாம்னு சொல்றேன். மறுபடியும் அது பேசணும்னா சரியா? ஓகே மேடம். ஆல் தி பெஸ்ட், குட் லக். ஏமா ப்ராப்ளம் கிளியர் ஆயிடுச்சு? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தம்பி 4 வருஷமோ 5 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாங்க. சரியா? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி விக்னேஷ் கூட சந்தோஷமா ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையணும். சரியா? எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க 2 பேரும் ஏதாவது சந்தோஷமா வாங்க. ஆனந்த் இந்த பொண்ணு 6 வருஷமா லவ் பண்ணியிருக்காரு, கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா எந்த ஆதாரமும் இல்லை. இந்த பொண்ணு நான் ஆனந்த் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்க வாழ்க்கையில விக்னேஷ்னு ஒரு பையன் வந்திருக்கான். நான் வாழ்ந்தேன்னா விக்னேஷ் கூட தான் வாழ்வேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் இங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. சமாதானம் சொல்லி நாங்கள் ஆனந்த் அனுப்பியிருக்கோம். அவங்க எல்லாரும் அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா வாழணும். இதுதான் எங்க வேண்டுகோள். நேர்களே, வேறொரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.